வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். மேகாலயாவில் ஹனிமூன் அழைத்து சென்று கணவன் ராஜா ரகுவன்சியை கொலை செய்த வழக்கில் 11 மாதத்தில் மனைவி சோனமுக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. நாட்டையே உலுக்கிய கொலையில் போலீசார் செய்த ஒரு எழுத்துப் பிழையை பயன்படுத்தி சோனம் ஜாமீன் பெற்றது எப்படி? இன்ஸ்டாகிராமில் 2 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை கொண்ட இன்ஸ்டா பிரபலம் மீது வெளியுறவுத்துறை அமைச்சக பெண் அதிகாரி ஒருவர் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்துள்ளார். துப்பாக்கியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? கோபியில் மாயமான கார்மெண்ட்ஸ் நிறுவன பெண் ஊழியர் தருமபுரியில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் காதலன் உட்பட 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தன்னை விட 8 வயது குறைவான இளைஞருடன் ரகசிய காதலில் இருந்த பெண் காதல் விவகாரத்தை மனைவியிடம் கூறிவிடுவேன் என்று மிரட்டியதால் கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? மும்பை அருகே வீடு புகுந்து மகளையும் தாயினையும் குத்திக் கொன்றுவிட்டு இளைஞர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ஒருதலை காதலால் அரங்கேற்றப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? கேரளாவில் 4 மாத பிஞ்சு குழந்தையின் தாய் கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சந்தேக புத்தியால் மனைவியை கொன்று புதைத்த கணவர் சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.